நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கதையோட தலைப்பு தென்றல் வந்த திசை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விழுப்புரம் அருகே ஒரு சிறிய கிராமம் பூவிலி. அங்கே வசிக்கிறாள் பார்வதி. ஒரு நறுமணமுள்ள பூந்தோட்டத்தில் வேலை செய்கிறாள். அவள் வாழ்க்கை சாமானியமாக இருந்தது. வரைந்து வைத்த மரபில் மணமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யோகேஷ். ஆனால் ஒரு நாள் தெற்கு திசையிலிருந்து வந்தார் ஒரு பயணக்கலைஞன். வீணை வாசித்தவன் ஹரி. அவன் வீட்டில் தங்கியிருந்த 3 நாட்களில் அவன் வாழ்க்கையே மாற்றினான். அவன் பேச்சு, கண்கள், இசை பார்வதியின் மனதை மெதுவாக உருக்கின. நீங்கள் நாளைய நண்பராயிருந்தா நல்லா இருக்கும் என்றாள் அவள். அவன் சிரித்தான். நான் வந்து போகிற தென்றல்தான். ஆனால் சில திசைகள் திரும்ப வருவதில்லை. 3ஆம் நாள் காலை அவன் போனான். ஒரு கடிதம் மட்டும் விட்டான். நான் தூக்கி கொண்டு போனது உங்கள் பூ வாசனை அல்ல, உங்கள் பார்வைதான். நம்ம காதலா? இல்லை, அது ஒரு நிலா போல மின்னி மறைந்திருக்கும் நேரம்தான். பார்வதி திருமணத்துக்கு தயாரானாள். ஆனால் மனதிலே தெற்கு திசையில் வீசும் தென்றல் இன்னும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. கதை தொடரும். அடுத்த பாகத்துக்கு வெயிட் பண்ணுங்க.